தமிழக இளைஞர்கள் அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் நிறைய மலையாள திரைப்படங்கள் தமிழில் ரிலீஸ் ஆகி விமர்சன ரீதியாக நல்ல விமர்சனங்களையும் நல்ல கலெக்ஷனுமே பெற்றிருந்தது. இதை பார்த்த ஒரு சில தமிழ் ரசிகர்களுமே கூட தமிழ் சினிமா பற்றி ஒரு மிகப்பெரிய புரிதல் இல்லாமல் இங்கே பாருங்க மலையாளத்திலாம் எவ்வளோ சூப்பராக படம் எடுக்கிறாங்க, தமிழ்லையும் தான் நீங்களாம் எடுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி மலையாள சினிமாவையும் தமிழ் சினிமாவையும் ஒப்பிட்டு நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. இந்த மலையாள சினிமா தமிழ் சினிமா ஒப்பீடை பற்றி நாம அப்புறமா பேசுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம பேச வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. மலையாளத்தில் எடுத்த மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படம் ஒரு மிகப்பெரிய ஒரு கலெக்ஷன், கிட்டத்தட்ட ஒரு 200 கோடி கிட்ட அடிச்சது. அந்த மிகப்பெரிய கலெக்ஷனுக்கு மிக முக்கிய காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் ஆடியன்ஸ் தான். தமிழில் தான் அந்த திரைப்படம் மலையாளத்தில் விட தமிழில் பயங்கரமாக ஓடிச்சு. அந்த திரைப்படத்தில் போலீஸ் கதாபாத்திரத்தில் நடித்த விஜயமுத்து அப்படின்றவர் ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்திருந்தாரு. அந்த இன்டர்வியூவில் அவர் பயங்கர எமோஷனலாக பேசியிருந்தார். அவர் பேசிய அந்த வார்த்தைகள் அப்படின்றது நம்ம ஏதோ 10ஓட 11 சும்மா ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு கடந்து போகிற ஒரு விஷயம்லாம் கிடையாது. தமிழ் ரசனைக்கும் தமிழ் சினிமா ரசிகர்களோட ரசனைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அவர் சொன்ன விஷயம். ரொம்ப போராட்டம் இழந்திருக்கேன். தமிழில் நான் பார்க்காத டைரக்டர் கிடையாது, நடிக்காத டைரக்டர் கிடையாது. எல்லாத்தையும் கெஞ்சி கூட என்னை வேற ஒரு ப்ரமோட் பண்ணுறதுக்கான இல்லை, கிடைக்கல, கொடுக்கல. எங்கேருந்தோ வந்த ஒரு மலையாள அந்த கதாபாத்திரத்தை என்கிட்ட வாங்கினதுக்காக அவங்களுக்கு உண்மையிலே மலையாளி அத்தனை பேருக்கும் பார்க்குற தமிழ் ஆடியன்ஸ்க்கு எல்லாருக்குமே நன்றி கடன் பட்டிருக்கேன். ஏன்னா இது என்னை நான் மரணிக்கிற தருவாயில் கூட ஒரு நல்ல நடிகர் சாகணும், என்ன சம்பாரிச்சுங்கிறவங்க. ஒரு 12 வயசில் கனவுல ஓடியான்ட்டோம், படிப்பறிவு இல்லை, என்ன பண்ண போகிறோம், ஃபேமிலி எப்படி ரன் பண்ண போகிறோம். ஆனால் எனக்கு இந்த சினிமா தான், அதிலே இந்த சினிமா தான் என் பிள்ளைகளுக்கு கல்வியை கொடுத்தது எல்லாமே. பட் நமக்குன்னு ஒரு கனவுக்காக வந்தோம்ல, அதை இதுவரைக்கும் அடைய முடியல. என்னென்னா இந்த இடத்துக்கு வரக்கு நான் 32 வருஷம் நடந்திருக்கேன். ஒரு நாள் 2 நாள் எவ்வளோ போராட்டம், எவ்வளோ வலி சொல்ல முடியாதது. அது பேசினாவே எனக்கு எமோஷனல் ஆகுது. அதில் ஒரு சிலர் தவிர்த்து மீதி எல்லாருமே வறுமையின் உச்சத்தை நோக்கி நேற்று நம்ப மாட்டேங்க சார். படம் பார்க்குறக்கு எல்லாத்தையும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 4 டிக்கெட் கொடுக்குற கூட ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு காசு இல்லாமல் சுற்றுறாங்க. இந்த மாதிரி நடிகர்களுக்கு ஏன் வாய்ப்பு தராங்க? இந்த ஜிபி முத்து அவன் பார்க்குறப்ப எவ்வளோ வலி இருக்குங்க சார், யோசிச்சு பாருங்கள். இந்த பேர் என்ன ஏதோ பண்ணிட்டாராமா, அவருக்கு கொடுக்குற சம்பளத்தை கூட ஏற்றி கொடுக்குறாங்க, கொடுக்குற ரெஸ்பான்சிபிலிட்டி கூட அப்படி கொடுக்குறாங்க. இத்தனை வருஷம் தொலைச்சிட்டு ஒருத்தன் வரவனே நாங்கள் அந்த லெவல்லே தான் இருக்கணுமான்னு பார்க்குறாங்களா என்னன்னு தெரில. அது ஒரு சிலர்கிட்ட இதெல்லாம் மாற்றணும். ஏன்னா அவங்களுக்கும் இந்த மாதிரி ஒருத்தங்க ஃபேமிலியில் ஒருத்தர் நாளைக்கு இன்னொருத்தர் பிறந்து வருவான், இந்த மாதிரிலாம் ஒரு தேடுதல் இருக்கும். அப்போ நம்ம என்ன ப்ரெசென்ட் பண்ணுறோமோ அதை அவங்களுக்கு ப்ரெசென்ட் கடவுள் பண்ணுவான். இவர் பேசுனது பார்த்தா இவர் ஏதோ பொறாமலே பேசுகிறாருப்பா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணும். ஆனால் அவர் பேசுனது தான் இன்றைய சூழ்நிலைக்கு 100க்கு 100 உண்மை. தமிழ் சினிமாவில் நிறைய திறமை இருந்தும் வாய்ப்பு கிடைக்காம சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற எத்தனையோ கலைஞர்கள் இன்னும் இருக்கிறாங்க. நான் தனியாக தான் இருக்கேன். ஏன்னா இப்போ நம்ம ஃபேமிலிலாம் நம்ம கூட இல்லை. என்னாச்சுன்னா அது ஒன்றும் இல்லை, நம்ம சினிமாவில் போய் ஜெயிக்கணும், எப்படியாவது வரணும் அப்படின்னு சொல்லி ஒய்ஃப்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பேன். நீ எப்போ தான் ஜெயிப்ப, இதே தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன்னு சொல்லி அவங்களும் வெறுத்து கொஞ்சம் தள்ளி இருக்கோம். நானும் ஒய்ஃபும் கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கோம். நான் இப்போ தனியாக இருக்கிறனால என்னை பார்த்துக்கிறதுக்கு எதுவும் இல்லை. நான் தான் என்னை இது பண்ணிக்கணும், பண்ணால் தான் எனக்கு இது கிடைக்கும். நானும் ஆர்வ கோளாறாக போய் வெளியில் நிறைய ட்ரை பண்ணி ஒன்றும் கிடைக்காம எங்கே போனேன், இங்கே தான் இருந்தேன். எல்லாம் கேட்பாங்க, போயிட்டுருக்கு, ஒர்க் போயிட்டுருக்கு, ஸ்கிரிப்ட் போயிட்டுருக்குன்னு எதாவது சொல்லினேன். இப்படியே போச்சு. திறமையான கலைஞர்கள் எத்தனையோ பேர் இருந்தாலும் அவங்களோட திறமையை துளியும் மதிக்காம அவங்களுக்கு சரியான வாய்ப்புகளை கொடுக்காம, திறமையே இல்லைனாலும் சோசியல் மீடியாவில் அவங்க ஃபேமஸாக இருக்கிறாங்க, பிரபலமாக இருக்கிறாங்க அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக திறமையே இல்லாத ஆட்களுக்கு தேடி தேடி போய் வாய்ப்பு கொடுத்து தமிழ் சினிமாவையே கிட்டத்தட்ட ஒரு குப்பை தொட்டி மாதிரி ஆக்கி வச்சிருக்கிறாங்க இன்றைய சூழ்நிலைக்கு. தமிழ் சினிமா மட்டும் இல்லை, இந்த தமிழ் சினிமா சம்பந்தமா இருக்கக்கூடிய சோசியல் மீடியாக்களுமே இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு குப்பை தொட்டியா தான் இருக்கு. நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கிடைச்ச அந்த வாய்ப்புகள் அப்படின்றது அவங்களோட திறமைக்காகலாம் கிடைச்சதே கிடையாது. இன்னைக்கு அவங்க ட்ரெண்டிங்ல இருக்கிறாங்க, அவங்க இந்த சோசியல் மீடியால ஃபேமஸா இருக்கிறாங்க, அவங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நாம நம்மளோட திரைப்படங்களை வாய்ப்பு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட திரைப்படத்தை கொஞ்சம் ப்ரொமோட் பண்றது, சோசியல் மீடியால ஈஸியா விளம்பரப்படுத்துறதுக்கு இவங்க பயன்படுவாங்க அப்படின்ற
ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் அவங்களுக்கு இந்த வாய்ப்புகள் அப்படின்றதே கொடுக்கப்படுது. அதாவது அவங்களோட திறமைக்காக இல்லை, அவங்க கிட்டே இருக்க அந்த ஃபாலோவர்ஸ் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான். நாம பேசுறோம்ல, இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில நிறையவே நெப்போட்டிசம் இருக்கு. நெப்போட்டிசம் இருக்கிறதுனால திறமை இருக்கிறவங்க ஒதுக்கப்படுறாங்க, திறமையே இல்லாத ஆட்கள்லாம் சினிமாக்குள்ள வந்து சினிமாவை கெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த நெப்போட்டிசத்தை விட ரொம்ப ரொம்ப மோசமான விஷயம் தான் இந்த கோமாளிகள் சினிமாக்குள்ள வந்து சினிமாவை குப்பை தொட்டியா மாத்துறது. இந்த மாதிரி திறமையே இல்லாம நான் இன்னைக்கு ட்ரெண்டிங்ல ஃபேமஸா இருக்கிறேன் அப்படின்ற ஒரே காரணத்தை வச்சு இவங்க சினிமாக்குள்ள வருது அப்படின்றது சினிமாவோட அந்த ரசனைக்கு ரொம்பவே பேராபத்து. நீங்க சமீபத்தில் யோசிச்சு பார்த்தா கூட இந்த சினிமா சம்பந்தமா நடக்கக்கூடிய ஆடியோ லான்ச், பிரஸ் மீட், படத்தோட பூஜை, படத்தோட சக்சஸ் மீட், இந்த எல்லா இடத்துலயும் சினிமாக்கு சம்பந்தமே இல்லாத இந்த மாதிரி கோமாளிகள் தான் நிறையவே குவிஞ்சிருக்கிறாங்க. இவங்களுக்கும் இந்த சினிமா ஃபங்க்ஷனுக்கு என்னடா சம்பந்தம், இவங்களை ஏன்டா கூப்பிட்டீங்க அப்படின்னா, இப்போதைக்கு இவங்க தான் ட்ரெண்டிங்ல இருக்கிறாங்க, அதனாலதான் நாங்க இவங்களை வந்து இந்த சினிமா ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டோம் அப்படின்னு அந்த படம் சம்பந்தமான ஆட்களே சொல்லிட்டு இருக்கிறானுங்க. இவனுங்கள என்ன சொல்றதுன்னே தெரியல. இந்த சினிமா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கோமாளி பைத்தியங்களை எத்தனையோ பேர் பார்த்திருக்கு. இதனால சினிமா ஒன்றும் அழிஞ்சு போட போறது கிடையாது. ஆனா சினிமா பார்க்குற அந்த ரசிகனோட அந்த ரசனைன்னு இருக்குல்ல, அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே போயிடும். இது சினிமாக்கு ஆபத்து. இதுல என்னன்னா, ஏதாவது ஒரு பைத்தியம் ஏதாவது ஒரு கோமாளித்தனம் பண்ணி ஒரு வீடியோ போட்டுடுது. இதை நம்மளுங்க எடுத்து ஆட இவன் யாரா புது கோமாளி அப்படின்னு சொல்லி 2-3 நாள் வச்சு சம்பவம் பண்ணிடுறாங்க இந்த சோசியல் மீடியால. இந்த 2-3 நாள் கழிச்சு 4வது நாள் அந்த கோமாளி பாத்தீங்கன்னா பெய்டு ப்ரொமோஷன் அப்படின்னு வந்து நின்னுறான். ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலாக நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்துட்டு ஒரு தப்பான உதாரணத்தை உருவாக்கிட்டு இருக்குமோ அப்படின்னு தான் தோணுது. இதுக்கு முன்னாடிலாம் நீ வாழ்க்கையில பெரிய ஆளாகணும், முன்னேறணும், ஒரு 4 பேருக்கு தெரிகிற மாதிரி வரணும் அப்படின்னா நல்லா கஷ்டப்பட்டு படி, நல்லா கஷ்டப்பட்டு முன்னேறு, யாரையும் ஏமாத்தாத, தப்பு பண்ணாத அப்படின்னு சொல்லி வளர்த்துட்டு இருந்த காலகட்டம்னு ஒன்று இருந்தது. ஆனால் இப்போ எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, நீ வந்துட்டு செலிபிரிட்டி ஆகணுமா, நீ வந்துட்டு பைத்தியகாரத்தனமா கோமாளித்தனமா ஏதாவது ஒன்று பண்ணு, நீ ஆட்டோமேட்டிக்காக செலிபிரிட்டி ஆகலாம் அப்படின்னு நாம அடுத்த ஜெனரேஷனுக்கு ஒரு தப்பான உதாரணத்தை கொண்டு போறோமோன்ற ஒரு சின்ன பயம் இருக்கு. இதனால என்ன ஆகுது அப்படின்னா, மாசத்துக்கு 2 கோமாளி எங்க இருந்தாவது கிளம்பி வந்துடுறானுங்க. இப்ப இவங்க பண்றதெல்லாம் பார்த்துட்டு நல்லா இருக்கிறவங்க கூட மனநலம் பாதிக்கப்பட்டவன் மாதிரி கேமரா முன்னாடி பைத்தியகாரத்தனம் பண்ணிட்டு இருக்கிறானுங்க, ட்ரெண்ட் ஆகணும்ன்ற ஒரே காரணத்துக்காக. ஓகே, சூப்பர் சூப்பர். தளபதி தளபதி தளபதி. முன்னாடி தலைமுறைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கூச்சம், வெக்கம், மானம், சூடு, சொரணை இதெல்லாம் ஒன்று இருந்தது. உதாரணத்துக்கு நம்ம முடி சரியா வெட்டலனா கூட, இல்லை நம்ம ட்ரெஸ் லைட்டாக கிழிஞ்சிருந்தா கூட, சம்திங் ஒரு நம்ம ஏதாவது ஒரு சின்ன ஒரு பைத்தியக்காரன் தான் பண்ணியோ, இல்லை யாராவது நம்மளை பற்றி ஏதாவது சொன்னால் நம்ம வீட்டு ஆளுங்க தான் நினைப்பாங்களோ, நம்மளை சுற்றி இருக்க அந்த சர்க்கிள் ஏதாவது நினைக்குமா அப்படின்ற அந்த ஒரு கூச்சம், சூடு, சொரணெலாம் இருந்தது. ஆனால் இன்றைய சொசைட்டிக்கு இந்த சோசியல் மீடியாவில் இவங்க பிரபலமாகணும் அப்படின்றதுக்காகவே இந்த வெக்கம், மானம், சூடு, சொரணை, கூச்சம் எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு. ரொம்ப ஒஸ்ட் ஆயிட்டானுங்க. இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இப்ப பேசும்போது கேஷுவலாவே கெட்ட வார்த்தை பேசுறாங்க. ஒரு சில சேனல்ஸ்ல பாத்தீங்கன்னா அந்த கெட்ட வார்த்தையை எந்த விதமான கூச்சமும் இல்லாம அவ்வளோ கேஷுவலா தம்ப்நெயில் வச்சு பேசுற அளவுக்கு அவ்வளோ தைரியமா பேசுறாங்க. முன்னாடி காலகட்டத்தில் இதெல்லாம் கெட்ட வார்த்தை, நம்ம பேசக்கூடாது, அது பேசுறது தப்பு, நாமளும் மற்றவங்க சொல்லக்கூடாது, மற்றவங்க நம்மளை சொல்றதுக்கும் நம்ம விடக்கூடாது அப்படின்றத நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஆனா இன்றைய ஜென்ரேஷன் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, கெட்ட வார்த்தை பேசுறதா ஒரு ஃபேஷன் அப்படின்ற மாதிரி ரொம்ப கேஷுவலா கெட்ட வார்த்தை பேசிட்டு இருக்காங்க. அதுவும் பாத்தீங்கன்னா இந்த பெண்களை மையப்படுத்தி பேசக்கூடிய ஒரு சில வார்த்தைகள் இருக்கு இல்லையா, ஸோ அதை தான் பயங்கரமா யூஸ் பண்றாங்க. நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, ஒருவேளை இவங்க வந்துட்டு இந்த மாதிரி பொது தளத்துல இவ்வளவு தைரியமா பேசுறாங்க இல்லையா, அவங்க வீட்டுல அவங்க அம்மா கிட்டயோ, அவங்க அப்பா கிட்டயோ, அவங்க அக்கா தங்கச்சி கிட்டலாம் இப்படிதான் கேஷுவலா பேசுவாங்களோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ ஒரு பொது தளத்துல ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை பேசுறாங்க அப்படின்னா, கண்டிப்பா அவங்க வீட்டுல இருக்கிறவங்களாம், ஏன்டா நாங்க என்ன உன்னை அப்படியே வளர்த்தோம், இப்படி நீ கெட்ட வார்த்தை பேசுற அப்படின்னு பார்த்தா எங்களெல்லாம் தப்பா நினைப்பாங்க அப்படின்னு அவங்க வீட்டுல கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் இந்த கெட்ட வார்த்தை பேசுறது அப்படின்றது இன்றைய ஜென்ரேஷனுக்கு ரொம்ப கேஷுவல் ஆயிடுச்சு, தம்ப்நெயில் வைக்கிற அளவுக்கு. என்ன ப்ரோ யாருமே கெட்ட வார்த்தை பேசுறதே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா பேசுறாங்க. ஆனா அதை நம்ம தப்புன்னு தானே சொல்லி கொடுத்தோம். அப்படியே நம்ம ஒருத்தர் திட்டினாலும் சாரிப்பா தெரியாம சொல்லிட்டேன் அப்படின்னு தான் நாம சொல்லுவோம். பட் இன்றைய சூழ்நிலை எப்படி இருக்கு அப்படின்னா, இப்போ இருக்கிற எல்லா குழந்தைங்கிட்டையும் சின்ன பசங்கிட்டையும் ஃபோன் இருக்கு. இவங்க வந்துட்டு தைரியமா அந்த தம்ப்நெயில்ல அந்த கெட்ட வார்த்தை வைக்கிறது அப்படின்றது, இந்த வீடியோல வந்துட்டு கெட்ட வார்த்தை பேசுறதுன்றது, அதை அந்த குழந்தைங்களும் பேசதான் செய்வாங்க. கெட்ட வார்த்தை பேசாத அப்படின்னு சொல்லி கொடுக்க வேண்டிய நாம ரொம்ப கேஷுவலா நம்ம வீடியோ ட்ரெண்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக அந்த கெட்ட வார்த்தைகளை பயங்கரமா பயன்படுத்திட்டே இருக்கும். இந்த மாதிரி கெட்ட வார்த்தை பயன்படுத்தி இந்த வீடியோ போறவங்களை பார்க்கும்போது எனக்கு ஒண்ணு தோணும், அவங்க அவங்களோட அப்பா கிட்டயோ, அம்மா கிட்டயோ, தங்கச்சி கிட்டயோ, அக்கா கிட்டயோ வந்து அம்மாவோ அப்பாவோ அந்த பையன் கிட்ட பேசும்போது அந்த பையன் திடீர்னு பார்த்து
அப்படின்னு ஏதாவது கெட்ட வார்த்தை பேசுகிற மாதிரி எங்கள் வீட்லேயே நாங்கள் இப்படி தான்ப்பா கேஷுவலாக பேசிப்போம் அப்படின்னு அவங்க சேனல்லையே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணாங்கன்னா, ஓ இவங்க வீட்லேயே இப்படி தான், அதனால தான் இவங்க சொசைட்டிலையும் இப்படி தான் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த கெட்ட வார்த்தையை பேசுறது கூட இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் வந்துட்டு பயங்கர கேஷுவல் ஆகிடுச்சு. அதுவும் சோஷியல் மீடியாவில் ஒரு குப்பையாக தான் இருக்குது. இப்போ இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனம் பண்ணி எவனா ட்ரெண்ட் ஆகிடுவான் இல்லையா, அவனை கூட்டு வந்து ஒரு சில சேனல்ஸ் வந்துட்டு இன்டர்வியூ எடுக்கிறது. நமக்கு திடீர்னு ஒரு டவுட் ஒன்று வரும், யார் இவன் திடீர்னு ட்ரெண்ட் ஆகிட்டான், இவன் எப்படி ட்ரெண்ட் ஆனா அப்படின்னு ஒரு டவுட் ஒன்று வரும்ல. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த யூடியூப் சேனல்ஸ், ஒரு சில யூடியூப் சேனல்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பிரபலமான ஆட்களை வந்துட்டு இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்னா இவங்க பிரபலமான ஆட்களுக்கு அமௌண்ட் கொடுக்கணும், அப்போ தான் அவங்க இன்டர்வியூ கொடுப்பாங்க. அதே மாதிரி யாராவது பிரபலமே இல்லாமல் இந்த ஏதோ ஒரு பைத்தியக்காரத்தனம் பண்ணி வீடியோ பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, அவங்க இன்னும் ஃபேமஸே ஆகலை, அவங்க ஃபேமஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக நான் வந்து உங்கள் சேனலில் இன்டர்வியூ கொடுக்குறேன், இல்லைனா நீங்கள் என்னை வந்து இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி எடுங்க, நான் உங்களுக்கு பே பண்ணுறேன் அப்படின்னு இந்த பைத்தியக்காரத்தனம் பண்ணி சுற்றிட்டு இருக்கிறாங்களே, அவங்க வந்து அந்த சேனலுக்கு பே பண்ணி இன்டர்வியூ கொடுத்து அவங்க பிரபலம் ஆகுறாங்க. இதனால தான் வந்துட்டு யாரா இவன், யாருன்னே தெரியல, இவன் வந்து திடீர்னு சேனலில் உட்காந்து பேசிட்டு இருக்கிறான்னு டவுட் வரும்ல. அதுக்கு இதுதான் ரீசன். அவங்க பிரபலம் ஆகணும் அப்படின்னா அவங்களே அந்த சேனலுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்து நீங்கள் என்னை வந்து இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி எடுங்க, நான் உங்களுக்கு இன்டர்வியூ கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி செட் பண்ணி பேசுறது தான். அடுத்து இந்த யூடியூப்ல வரக்கூடிய இந்த சினிமா ஜேர்னலிஸ்ட், இந்த திடீர் சாமியார் அப்படின்ற மாதிரி திடீர் ஜேர்னலிஸ்ட் எங்கிருந்தா வரானுங்கன்னு தெரியல. கேட்டால் நாங்களாம் அந்த காலத்தில் நாங்களாம் பத்திரிகைகள் எழுதும்போது அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒரு ஜேர்னலிஸ்ட் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சேனலாக உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலாக ஜேர்னலிசம் அப்படின்றது சரியான உண்மைகளை கண்டுபிடிச்சு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது, முக்கியமாக மக்களின் பக்கம் நின்று மக்களுக்காக பேசுறது தான் ஜேர்னலிசம். ஆனால் இப்போ இருக்கிற இந்த சினிமா ஜேர்னலிஸ்ட்லாம் அப்பப்பா இந்த ட்ரெண்டிங்ல என்ன இருக்கோ அதை பத்தி என்னத்தையாவது கண்ட குப்பையாவது எடுத்துட்டு வந்து கொட்டி பணத்தை சம்பாதிச்சணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்துல தான் இவங்கள ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு சொல்லி இந்த யூடியூப்ல உட்காந்து பேசுறது. அதுலயும் ரொம்ப கீழ்த்தரமா போய் இவங்களோட தொடர்புல இருந்தாங்க, அவங்க அங்க அவங்களோட தொடர்பு இருந்தாங்க, அவங்களுக்கும் அப்படியா, இவங்களுக்கும் இப்படியான்னு ஒரு மாதிரி ரொம்ப கீழ்த்தரமான ஜேர்னலிசம், இந்த சினிமா ஜேர்னலிசம் அப்படின்றது இங்க நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலாக ஜேர்னலிசம் அப்படின்றத மறந்து அவங்க ஏதோ இந்த புரோக்கர் தொழில் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. இந்த இப்போ இருக்கிற இந்த சினிமா ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு சொல்லி பேசுறவங்களாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சேனல் வாசலில் அப்படியே காலையிலே போய் உட்காந்துருவானுங்க. அதாவது வீட்டில் வந்துட்டு காலைல சாப்பாடு கட்டி குத்தி அமைச்சிருவானுங்க போல இருக்கு. பேர் எங்கேயாவது போய் என்னத்தையாவது குப்பையை கொட்டி என்னத்தையாவது வளரி வீட்டுக்கு காசோட வர, இல்லைன்னா உனக்கு வீட்டு உள்ளே சேர்க்க மாட்டா அப்படின்னு காலையிலேயே புளியோதரையோ தக்காளி சாதத்தையோ கட்டி கொடுத்து அமைச்சிருவாங்க போல இருக்கு. இவனுங்க போட்டு அந்த சேனல் வாசலே கடையா கடந்து என்னத்தையாவது ட்ரெண்டிங்ல இருந்து கண்ட குப்பையை பேசி அப்போ அந்த ஸ்பாட் பேமெண்ட் ஒரு 3000 4000 5000 அந்த ட்ரெண்டிங் ஏற்ற மாதிரி பேசி அதுக்கேற்ற ஒரு அமௌண்ட்டை கொண்டு போயிடறானுங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நாங்களாம் அந்த காலத்தில் ஆஹா ஓஹோ ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நிறைய டுபாகூர் ஜேர்னலிஸ்ட் இப்போ சுற்றிட்டு இருக்கிறாங்க. இதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா செய்யார் பாலு அப்படின்னு ஒருத்தர், அதாவது அவரை நான் ஏன் குறிப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னா இருக்கிறதுலேயே மிகப்பெரிய டுபாகூரில் அவர் தான் நம்பர் 1 டுபாகூர். அவருக்கு இந்த சினிமா பற்றி பெரிய நாலேஜ்லாம் கிடையாது. மற்ற சேனல்ஸில் ஏதாவது பேசுவாங்க இல்லையா, அவங்களுக்கு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த வலைபேச்சியில் 3 பேர் உட்காந்து பேசுகிறாங்க இல்லையா, அவங்க வந்துட்டு ஒரு 50% உண்மை சொல்லுவாங்க, மீதி வந்துட்டு அவங்களா கொஞ்சம் சேர்த்து சொல்லுவாங்க. வலைபேச்சில் இன்னைக்கு என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே நாளைக்கு வந்து தானே யோசிச்சு சுயமாக கண்டுபிடிச்ச மாதிரி சொல்கிறது. வேற ஒரு சேனலில் யாராவது எதனா பேசியிருந்தாங்க அப்படின்னா அதை நான் தாங்க கண்டுபிடிச்சேன், நான் பகிர்ந்து பார்த்தேன் அப்படின்ற மாதிரி பேசுறது அந்த செய்யார் பாலோட வேலை. ஆக்சுவலாக செய்யாறு பாலு அப்படின்னு ஒரு பேர் வச்சது பதிலாக பொய்யாறு பாலு அப்படின்னு ஒரு பேர் வச்சா கரெக்டாக இருக்கும். ஏன்னா இவர் வந்துட்டு நம்பர் 1 டுபாகூர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவர் பேசினதுலேயே ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயத்த சொன்னால் போதும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திடீர்னு ஜனகராஜ் அவர்களை பற்றி கொஞ்சம் நடுவில் பேசு பொருளாக அமைஞ்சது. அப்போ வந்துட்டு அட எனக்கு ஜனகராஜை பற்றி மொத்த வரலாறுமே தெரியும், நான் ஜனகராஜை பற்றி எக்ஸ்க்ளூசிவாக ஒன்று சொல்கிறேன் பாருங்க அப்படின்னு ஜனகராஜ் சார் தமிழ்நாட்டிலே கிடையாதுங்க அப்படின்ட்டாரு. ஜனகராஜோட பையன் அமெரிக்காவில் வேலை செய்கிறதாகவும் அவர் பையன் ஜனகராஜ் அவர்கிட்ட பா இது வரைக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டதெல்லாம் போதும், இனிமேல் நீங்கள் கஷ்டப்படவே வேணாம், அமெரிக்காலேயே ஏன் கூட வந்து செட்டில் ஆகிடுங்க அப்படின்னு ஜனகராஜோட பையன் ஜனகராஜா அமெரிக்காவுக்கே கூட்டு போயிட்டு யாருமே கண்டுபிடிக்காத அளவுக்கு ஒரு இடத்துல வச்சிருக்கிறாரு. ஜனகராஜ் அவர்கள் லைட்டா புத்தி சாதனமாகி அமெரிக்கால அங்கங்க சுத்திட்டு இருக்கிறாரு. பட் யாரும் கண்டுபிடிக்காத இடத்துல தான் அமெரிக்கால இருக்கிறாரு. அவரு தமிழ்நாட்டுல கிடையவே கிடையாது. அவர் பையன் அமெரிக்கால வேலை செய்யறாரு இல்லையா, அதனால அவர் பையன் கூடயே செட்டில் ஆயிட்டாரு. இது வந்து நான் எக்ஸ்க்ளூசிவா அங்க எல்லாருக்கும் சொல்றது அப்படின்னு பொய்யாறு பாலு வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. அவருக்கு அந்த எலக்ட்ரிக் ஷாக் வச்சு அந்த மைண்ட் வந்து கொஞ்சம் இதுவான பிறகு வந்து அவர் அதிகம் வந்து இந்த கொஞ்சம் மெமரி லாஸ்லாம் வந்து அவருக்கு வர ஆரம்பித்ததுனால வந்து பொதுவாக வந்து நிறைய படங்கள்லாம் தவிர்க்க ஆரம்பித்தார். அவருடைய மகன் வந்து அமெரிக்காவில் போன பிறகு தன் அப்பா இங்கே வந்து இருக்கணுமா அந்த வீட்டில்
கொண்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு விடுதலை இடையில ஒரு கேப் விட்டார். அவருக்கு வந்து அந்த ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா தன் மகன் கூட இருக்கணும், தன் மகனுடன் சில காலம் இருப்போம் அப்படின்னு சொல்லி தான் அவர் வந்து அமெரிக்காவுக்கு போய் செட்டில் ஆனது. வந்து இப்போ வந்து அமெரிக்காவில் தான் இருந்தார். இடையில வந்தார். வந்து விஜய் சேதுபதி கேட்டுக்கிட்டதுனால வந்து விஜய் சேதுபதி வந்து ஜனகராஜோட மிக தீவிர ரசிகர். வந்து அதோட நடிச்சு திரும்பவும் வந்து அமெரிக்காவுக்கே அவர் போயிட்டார். தன் மகனோட தான் இருக்கார். இதை பார்த்த ஒரு சில பேர் இது உண்மையா பொய்யான்னு கூட கிராஸ் செக் பண்ணாம, உங்களுக்கு தெரியுமா ஜனகராஜ் வந்து அமெரிக்காவில் ஒரு பையன் கூடயே செட்டில் ஆயிட்டாரு அப்படின்னு பல யூடியூப் சேனலுக்கு அதை பத்தி பயங்கரமா பேச ஆரம்பிச்சாங்க. இது ஜனகராஜ் சாருக்கு தெரிஞ்சு, ஏன்டா நான் தமிழ்நாட்டில் தான்டா இருக்கிறேன், என்னை பத்தி ஏன்டா அப்படி தப்பு தப்பா எழுதுறீங்க அப்படின்னு மனசு வந்து அவரு ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. நான் அமெரிக்காவில் போய் ஒன்றும் செட்டிலும் ஆகல, இது வரைக்கும் நான் அமெரிக்காவுக்கு போனதே இல்லை, என் பையனும் அமெரிக்காவுக்கு இது வரைக்கும் போனதே கிடையாது, நீங்க வேணா என் பாஸ்போர்ட் எடுத்து செக் பண்ணி பாருங்க, நான் அமெரிக்கா போனதுக்கான வீசாவே என் பாஸ்போர்ட்ல கிடையாது அப்படின்னு ரொம்பவே மனசு வந்து ஜனகராஜ் சார் வந்து இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. அது எல்லாரும் இந்த அமெரிக்கா போயிட்டுன்னு சொன்னதுனால அது ஒரு கொஞ்சம் டென்ஷன் மட்டும் இருந்து அதை முதல் சொல்லிடுறேன். நான் அமெரிக்கா போல. 96க்கு அப்புறம் சொல்றீங்களா இல்ல எப்பவுமே அமெரிக்காவுக்கு நீங்க போனதே இல்லை? வரைக்கும் போனதே கிடையாது. எல்லாமே கட்டுக்கதை தான். எல்லாம் கட்டுக்கதை. இது வரைக்கும் போனதே கிடையாது, விசாவே கிடையாது சார். என் பாஸ்போர்ட் ஒன்றா பாருங்க எழுதுறாங்க சார். நம்ம ஒன்றும் அது போய் இதான் பண்ணுறது சார், அது போய் சொல்லிட்டு இருக்க முடியும். ஒருத்தருக்கு சொல்ற மாதிரிலாம் சொல்லலாம். எல்லாரும் பப்ளிக்கா எழுதுறாங்க. அவங்களுக்கு தெரியணும். அது அவங்க பப்ளிக் இப்படி எழுதுனா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ஜனங்களுக்கு. இப்படி புதுசா சொல்லுவோம்னு சொல்றாங்க. ஆனா நமக்கு பாதிக்குது சார். அது சென்னையில இருந்துட்டு இந்த மாதிரி நம்ம நம்ப வைக்கிறாங்களே, நம்ம என்ன பண்றது? சார் அமெரிக்காவில் தனியா சுத்திக்கிட்டு இருக்காராம். நம்ம என்ன செய்யறோமோ அதான் நமக்கு நடக்கும். அதான் எதிர்வினையா வரும். கரெக்ட் தான். அதான், அவ்வளவுதான். அதுக்கு மேல அதுல ஒண்ணும் இல்லை. இங்கே இருந்தாரு, இங்கே படிச்சாரு, இங்கே எல்லாம் பண்ணாரு. ஜோல இங்கே வேலை பார்க்கறாரு. ஆனா அதுக்குள்ள வந்து அமெரிக்கா அவர் என்ன கூட்டும் போல அவரே போல. முதல்ல அமெரிக்கன் விசாவும் கிடையாது, நான் அமெரிக்கா போனதும் கிடையாது. அவர் போயிருக்காரா? அப்புறம் போல. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, நாங்களாம் சினிமா ஜேர்னலிஸ்ட் எவ்வளவு எக்ஸ்க்ளூசிவா சொல்றோம் பாருங்க அப்படின்ற பேர்ல கண்ட பொய்ய சொல்லி மக்களை ஏமாத்தி காசு சம்பாதிச்சுட்டு இவங்க போயிடுறாங்க. இவங்களோட வருமானத்துக்காக ஏதோ ஒரு கண்ட பொய்ய சொல்லிடுறாங்க. பட் இவங்க பேசுற அந்த பர்சனுக்கு இது பர்சனலா எவ்வளவு அஃபெக்ட் ஆகணும்னு ஒண்ணு இருக்குல்ல. சொல்ற மாதிரி சொல்லலாம். எல்லாரும் பப்ளிக்கா எழுதுறாங்க. அவங்களுக்கு தெரியணும். அது அவங்க பப்ளிக் இப்படி எழுதுனா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ஜனங்களுக்கு. இப்படி புதுசா சொல்லுவோம்னு சொல்றாங்க. ஆனா நமக்கு பாதிக்குது சார். அது உதாரணத்துக்கு ஏதோ ஒரு திரைப்படத்துல இந்த கதாபாத்திரத்துக்கு ஜனகராஜ் சார் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்பா அப்படின்னு அந்த ஒரு படக்குழுவினர் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி இந்த பொய்யான வதந்திகளை பரப்பி விடுறானுங்களே, இது அந்த படக்குழு தெரிய ஆரம்பிச்சது அப்படின்னா அவங்களும் கிராஸ் செக் பண்ணாம, அட ஜனகராஜ் சார் தமிழ்நாட்டிலே இல்லையாம, அவர் அமெரிக்காவில் செட்டில் ஆயிட்டாராம, சரிப்பா இந்த கேரக்டர் நம்ம வேற யாராவது யோசிப்போம் அப்படின்னு அந்த வாய்ப்பு வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு அப்படியே தட்டி கழிக்கிற அந்த ஒரு சூழ்நிலையும் அவங்களுக்கு உருவாகும். இது வந்து அவங்களுக்கு பர்சனலாவே பயங்கர ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அந்த இன்டர்வியூல ஜனகராஜ் சார் மன வேதனையோட சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவனுங்க காசுக்காக இந்த மாதிரி பேசி அனுபவிச்சுறானுங்க, அதை கடவுள் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. மீடியா வந்து கண்ட்ரோல்டா இருக்கும். நல்ல விஷயத்தையே எழுதணும். ஆனா அவங்க அது அனுபவிச்சிடுறாங்க. அந்த மாதிரி எழுதுறவங்க அனுபவிச்சிடுறாங்க. நம்ம ஒன்றும் சொல்லக்கூடாது. அது கடவுளா பார்த்து பண்ணிடலாம். அவர் மனசுல எவ்வளவு வேதனை இருந்தா அவர் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லுவாரு. இந்த மாதிரி நான் வந்து எக்ஸ்க்ளூசிவா சொல்றேன், நான் ட்ரெண்டிங்ல இருக்கிற ஒரு விஷயத்தை பத்தி பேசுறேன் அப்படின்னு போற போக்குல என்னத்தையாவது சொல்லி பணம் சம்பாதிக்கிறது தான் இப்ப இருக்கிற ஜேர்னலிஸ்டோட மிக முக்கியமான வேலை. அதுல நம்பர் 1 இந்த பொய்யார் பாலு. ஸோ அந்த மாதிரி பல குப்பைகளை நாங்களாம் சினிமா ஜேர்னலிஸ்ட் அப்படின்ற பேர்ல இந்த சோசியல் மீடியா ஃபுல்லா இந்த சினிமா சம்பந்தமான குப்பைகளை கொட்டிட்டு போயிடுறாங்க. நான் அமெரிக்கா போல. 96க்கு அப்புறம் சொல்றீங்களா இல்ல எப்பவுமே அமெரிக்காவுக்கு நீங்க போனதே இல்லை? வரைக்கும் போனதே கிடையாது. அமெரிக்கா அவர் என்ன கூட்டும் போல. அவரே போல. முதல்ல அமெரிக்கன் விசாவும் கிடையாது, நான் அமெரிக்கா போனதும் கிடையாது. அவர் போயிருக்காரா? அப்புறம் போல. அவருடைய மகன் வந்து அமெரிக்காவில் போன பிறகு தன் அப்பா இங்கே வந்து இருக்கணுமா, அந்த வீட்டில் கொண்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு விடுதலை, தன் மகனுடன் சில காலம் இருப்போம் அப்படின்னு சொல்லி தான் அவர் வந்து அமெரிக்காவுக்கு போய் செட்டில் ஆனது. வந்து இப்போ வந்து அமெரிக்காவில் தான் இருந்தார். அதோட நடிச்சு திரும்பவும் வந்து அமெரிக்காவுக்கே அவர் போயிட்டார். தன் மகனோட தான் இருக்காரு. தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய்ய சொல்ற? இதுல இந்த மாதிரி இந்த டுபாகுரு ஜேர்னலிஸ்ட இன்டர்வியூ எடுக்கிற அந்த பசங்களா இருக்காங்களே, அவங்க வந்துட்டு நாம வந்துட்டு இன்னைக்கு இந்த டாபிக் பத்தி பேச போறோம், நம்ம அதை பத்தி கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சு இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்லாம் அவங்க வரதே கிடையாது. இவங்க ஏதோ தெம்மேனு போய் உட்காந்துறாங்க. அவங்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா, மாட்டினாண்டா இழிச்சவன், இவனுக்கு ஒண்ணுமே தெரியல போல அப்படின்னு
தான் கொண்டு வந்த அந்த பொய் மூட்டைகளை அப்படியே அந்த இன்டர்வியூ எடுக்கிற பசங்களை கொண்டு போயிடறானுங்க. அது இந்த சோஷியல் மீடியா ஃபுல்லா இருக்குது. அடுத்து ஒரு சில டுபாகோ ரிவ்யூவர்ஸ், அவங்க எந்த படக்குழுவினர் அவங்களுக்கு வந்து காசு தராங்களோ அந்த படத்துக்கு ரொம்ப கேவலமான மட்டமான படமா இருந்தாலும் கூட, சே அந்த படம் என்னமா இருக்கு தெரியுமா, அந்த படத்தை ஃபேமிலி ஆடியன்ஸ் இப்படிலாம் கொண்டாடுறாங்க தெரியுமா அப்படின்னு வாய் குசாம் போய் சொல்லி அந்த படக்குழுவினர்கிட்ட இருந்து காசு சம்பாதிச்சு போயிடுறாங்க. இது ஒரு பக்கம். இதுல ஒருத்தர் வந்துட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு, நம்ம தமிழ் சினிமாக்கு இப்போ என்னதான் ஆச்சு, ஏன் நம்ம தமிழ் சினிமா இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தாரு. ஆக்சுவலாக அவருக்கு ஒரு விஷயம் புரியல. அவரை மாதிரியான ஆட்கள் சினிமாக்குள்ள வந்தனால்தான் தமிழ் சினிமா இந்த மாதிரி இருக்குன்றது அவரு தெரியாமலேயே அவர் ஒரு வீடியோ போட்டாரு. ஸோ நாங்கள் ஃபேமஸாக இருக்கோம், எங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க, அதனால நாங்கள் சினிமாவுக்கு நடிக்க வரோம் அப்படின்னு இந்த சோஷியல் மீடியாவில் ஏதோ ஒரு பைத்தியக்காரத்தனத்தை பண்ணிக்கிட்டு அப்படியே அந்த பைத்தியக்காரத்தனத்தை கொண்டு வந்து சினிமாக்குள்ளேயும் திணிச்சிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு அந்த தனித்திறமை அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. அந்த ஃபாலோவர்ஸை நீங்கள் தூக்கிட்டீங்கன்னா இவங்க வந்துட்டு ஒரு குப்பை தான். உண்மையாகவே ப்ராஸ்டியூஷன் நடக்குது, பட் இங்கே நிறைய சீட்டிங்கும் நடக்கும். அதனால பார்த்து போயிடணும். எப்படி போகணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் நான் தெளிவாக காட்டுவேன். அங்கே போய் ஏதாவது ஒரு பொண்ணு என்னை கையை பிடிச்சி இழுத்து வாசான்னு சொல்லி கூப்பிட்டுச்சுன்னா என்னால் போகாமல் இருக்க முடியாது. பெண்கள் மற்றும் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் இருப்பாங்க. உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்ககிட்ட போய் நீங்கள் ரேட்டு பேசணும். எந்த ரூபாயிலேருந்து ஆரம்பிக்குதுன்னா 350 ரூபாயிலேருந்து ஆரம்பிக்கும். சில பேர் வந்து பண்ண 350 ரூபா வாங்கிட்டு அவங்களே வந்து பண்ண ரூமுக்கும் கூப்பிட்டு போயிட்டு அவங்களே ரூமுக்கும் பே பண்ணிட்டு ஒரு ½ அன் ஹவர் சர்வீஸ் ஆர் சம்திங் சர்வீஸ் பண்ணிட்டு அனுப்பிச்சுட்ருவாங்க. உங்கள் வயசு பொண்ணுங்க கிடைக்காது, ஆன்டிங்க தான் மேக்ஸ் டு மேக்ஸ் இருப்பாங்க. நம்ம படம் வெற்றி அடையுமானே, மிகப்பெரிய வெற்றி பெறும், வரலாறு படைப்போம். எல்லாருமே படத்தோட 100ஆம் நாள்ல வந்து திரும்ப மீட் பண்றோம்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு கான்ஃபிடென்ட் வந்து வெற்றி விழா தாண்டி தேசிய விருது பெற்று உங்கள்ட்ட வந்து திரும்ப மீட் பண்ணுவோம் சார். ஆனா வெளியே போய் பார்த்தா இந்த கோடம்பாக்கம், வடபழனி, சாலிகிராமம், இந்த சாலிகிராமத்துல இருக்க இந்த காவிரி டீ ஸ்டால் அங்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா இந்த சினிமால நான் நடிச்சு ஏதாவது ஒரு சாதனை செஞ்சே தீருவேன் அப்படின்னு எத்தனையோ இளைஞர்கள் இன்னமும் சுத்திட்டு இருக்கிறாங்க. இளைஞர் ஏன், இளைஞனா வந்து வயசானவங்க கூட இன்னமும் இருக்கிறாங்க. இந்த சினிமால பெரிய நடிகனாகி நான் பெருசா சாதிக்கணும் அப்படின்னு எத்தனையோ பேர் வாழ்க்கையை தொலைச்சிட்டு இன்னமும் சுத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த மாதிரி திறமையான ஆட்களை தேடி கண்டுபிடிச்சு அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறத விட்டுட்டு சோசியல் மீடியால பைத்தியகாரத்தனமா வீடியோ பண்ணவன், அடுத்தவன் முன்னாடி இழுத்துட்டு ஓனவன், பிராத்தலுக்கு ப்ரமோஷன் பண்ணவன், பேரிகார்டை இழுத்தவன், குடிகாரன், தெருப்பொறுக்கி, தேட்டர் வாசல்ல கத்துனவன், அடுத்தவன் முன்னாடி கூட சம்மந்தப்படுத்தி பேசினாலும் சூசைட் அட்டம் பண்ணவன், இந்த சோஃபா வித்தவன், இவனுங்களெல்லாம் ஏதோ திடீர்னு கோமாளித்தனம் பண்ணி ட்ரெண்டிங் ஆயிட்டாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவங்களுக்கு கூட்டு வாய்ப்பு தருது அப்படின்றது சினிமாவுக்கு ரொம்பவே ஒரு அசிங்கமான ஒரு விஷயம். அதை வந்துட்டு இவங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறானுங்க. நீங்கள் ஒரு ஆக்டராகவும் இருக்கீங்க, நீங்கள் நடுவில் ஒரு படம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்க, மதியான கூட்டம்னு அந்த படத்தில் வந்து நீங்கள் அந்த யானை கூட நடிச்சிருப்பீங்கல்ல, அது உங்களுக்கு எப்படி இருந்தது ஃபீல்? இவனுங்களாம் அடுத்த ஜென்ரேஷனுக்கு எவ்வளோ ஒரு மோசமான ஒரு உதாரணத்தை கொடுத்துட்டு இருக்கிறானுங்க. கஷ்டப்பட்டாலும் இங்கே சினிமாவில் முன்னேற முடியாது, ஏதாவது கோமாளத்தனம் பண்ணு, இல்லை எவன் பண்ணாட்டாது, இல்லை எவ கூடயா சம்மந்தப்படுத்தி ஏதாவது ஒன்று பண்ணு, இல்லை நீ பிராத்தலுக்கு ப்ரொமோஷன் கூட பண்ணு, உனக்கு இந்த சினிமா வாய்ப்பு ஈஸியாக கிடச்சிடும் அப்படின்னு அந்த உண்மையாக திறமை இருக்கிற அத்தனை பேரையும் இவனுக்கு வந்து அசிங்கப்படுத்திட்டு இருக்கிறானுங்க. இப்படிதான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்த விஜய் டிவி குரூப் வந்து சினிமா வந்துட்டு ஒரு வழி பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறவங்க அப்படின்ற மாதிரி ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணி அவங்க இந்த சோசியல் மீடியாவில் ஃபேமஸ் ஆயிடுறது. அதுக்கப்புறம் அவங்க வந்து செய்யக்கூடிய வேலைகள் அப்படின்றது இதுங்களை போயா நம்ம ஃபேமஸ் ஆக்கி விட்டோம் அப்படின்ற மாதிரி நம்மளையே ஃபீல் பண்ண வச்சிருவாங்க. இந்த ஜிபி முத்து, இந்த பிஜிலி ரமேஷ், அதுக்கப்புறம் இந்த காத்து கருப்பு கலை, இந்த டிடிஏ வாசன், இந்த சோஃபா வைக்கிற பையன், இன்னும் நிறைய பேர், முக்கியமாக இந்த விஜய் டிவி குரூப், இவங்க எல்லாரும் இந்த சோசியல் மீடியாவில் ஏதோ ஒரு கோமாளித்தனம் பண்ணதுனால இவங்க வந்து சோசியல் மீடியாவில் ஃபேமஸாக இருக்கிறதுனால மட்டும்தான் இவங்க வந்துட்டு சினிமாக்குள்ளேயே வராங்களே தவிர நாங்கள் வந்துட்டு சினிமாவில் நடிக்கணும், சினிமாவில் ஒரு பெரிய நடிகர் ஆகணும், நாங்கள் சினிமாவில் பெருசாக சாதிக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடல இவங்க இந்த சினிமாக்குள்ளே வரதே கிடையாது. இந்த சினிமாவில் நடிகனா வந்து பெருசாக சாதிக்கணும் அப்படின்னு நினச்சி சினிமாவுக்காகவே வராங்க இல்லையா, அவங்களுக்குலாம் அந்த முதல் பட வாய்ப்பு கிடைக்கிறதுன்றது அவ்வளோ பெரிய கஷ்டம். ஆனால் சோசியல் மீடியாவில் ஏதோ ஒரு கண்ட கருமத்தை பண்ணி ஃபேமஸ் ஆகிட்டா அப்படின்ற ஒரே காரணத்துக்காகவே இவங்களுக்கு இந்த சினிமா வாய்ப்பு அப்படின்றது ரொம்ப ஈஸியாக கிடைச்சிருது. இந்த சினிமா கனவுகளோட இருக்காங்களா, அந்த கனவுகளை இவனுங்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக தட்டி பறிச்சு போயிடுறானுங்க. முன்னாடிலாம் சினிமாவில் ஒரு சின்ன கேரக்டரில் நடிக்கணும் அப்படின்னா கூட ஊரில் தெருக்கூத்துலையோ ட்ராமாலையோ இல்லை ஏதோ ஒரு இன்ஸ்டியூட்லையோ இல்லை ஏதோ ஒரு கூத்துப்பட்டியில் நடிப்பு பயிற்சியை கற்றுக்கிட்டு அவங்களோட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு பசி மயக்கத்தோட ஒவ்வொரு ஆஃபீஸாக ஏறி இறங்கி ஒவ்வொரு நாளும் அவங்க வந்துட்டு சான்ஸ் தேடிட்டே இருப்பாங்க. அவங்க இந்த சான்ஸ் தருவது அப்படின்றது வேற வேலை தெரியாமலாம் இல்லை, அவங்களுக்கு ஒரு நடிகன் ஆகணும், நடிப்பில் ஏதாவது ஒரு பெருசாக வரணும் அப்படின்ற ஒரு ஆசையில தான் இவ்வளவும் அவங்க பண்ணுவாங்க. எந்த டைரக்டர் பார்க்கல சார், அப்போ எல்லாமே இங்கே தானே இருந்தாங்க. கே விஸ்வநாத் சார்லேருந்து டிஜே ஜார்ஜிலேருந்து எல்லாமே எங்கள் மாலிங்கபுரத்தில் எல்லாரும் ஆஃபீஸுமே கதை தொட்டுவோம். என்ன எங்களுக்கு திரைப்பட கல்லூரியிலேருந்து வந்திருக்குன்னா ஒரு என்ட்ரன்ஸ் கிடைக்கும், அவ்வளோதான். எல்லாம் ஒன்றா தான் போவோம் சார், யாருக்கு கிடைக்குதோ கிடைக்கட்டும்னு. போனோடனே மணிவண்ணன் சார் ஆஃபீஸ் உள்ளே வந்து விடலை எங்களை.
அந்த இன்ஸ்டியூட்ன்ற வார்த்தை அப்போ வந்து அப்போ காலகட்டத்தில் இருக்கிற டேரக்டர்ஸ்லாம் புதுசாக இருந்தது. சரி சொல்லி அனுப்புற பின்னாடி அட்ரஸ் எழுதி கொடுத்துட்டு போங்க அப்படின்னாரு. மட்சியா ஹோட்டல் இருக்குல்ல, ஆமாம், எக்மோர், அங்கே வந்து வெயிட்டராக ஒர்க் பண்ணோம். ஒரு ஐ திங்க் வி ஒர்க் ஃபார் ஒன் இயர் or 2 years. ஏன்னா அந்த ஸ்டில்ஸ் எடுக்கிறதுக்கு காசு இல்லை எங்களுக்கு. ஸோ அங்கே ஒர்க் பண்ணோம்னா டிப்ஸ் அந்த காசு வரும்ல. மார்னிங் 6 to 3 ஷிஃப்ட்டு, இல்லைனா ஈவினிங் 3 to 12 ஷிஃப்ட். அதை முடிச்சுட்டு அந்த டிப்ஸ் வர காசை சேர்த்து ஃபோட்டோ எடுத்து அது பின்னாடி கம்பெனியாக போகிறோம். கடைசி ஸ்டாப் வந்து பாலச்சந்தர் சார் ஆஃபீஸ். அந்த உள்ளே விட மாட்டாங்க, அந்த சவுத்தில் உட்காந்துப்போம் லைனாக. கேபி சார் வந்தாருன்னா நம்மளை பார்த்தாருன்னா போதும் அப்படின்ற ஒரு ஃபீல் தானே அப்போது. இதெல்லாம் தான் இதுக்கு முன்னாடி சினிமாவில் சேர்றதுக்கான ஒரு குவாலிஃபிகேஷனாக இருந்தது. ஆனால் இப்போ என்னடானா, நான் ஏதோ கண்ட பைத்தியக்காரத்தை பண்ணி நான் இப்போ வந்துட்டு ஃபேமஸ் ஆகி செலிபிரிட்டி ஆகிட்டேன், அதனால நான் சினிமாவில் சேர போகிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்துடுறானுங்க. அதாவது சினிமாவில் நீ நுழையணும் அப்படின்னா ஏதாவது ஒரு பைத்தியக்காரத்தை பண்ணி ட்ரெண்ட் ஆகிடு, ஆட்டோமேட்டிக்காக நீ சினிமாக்குள்ளே போயிடலான்றதையே இப்போ ஒரு குவாலிஃபிகேஷனாகவே மாற்றிடானுங்க. 1 2 3 டுடே மை பர்த்டே. இதான் பர்த்டே ட்ரெஸ். எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? வெயிட், நான் செஞ்ச கேக்கு காமிக்கிறேன். அப்ப அது ஆண்களுக்கான கண்டுபிடிச்சது தானே லிப்ஸ்டிக்? ஆமா, லிப்ஸ்டிக்ங்கிறது ஆண்களுக்காக கண்டுபிடிச்சது. பூ வைப்போம், இது அது வந்து அவங்கவுங்களுடைய விருப்பம். இது நம்ம வந்து 4 பேர் மாதிரி இருக்கக்கூடாது, நம்ம வந்து டிஃப்ரெண்டா இருக்கணும். எதை பண்ணாலும் வித்தியாசமா பண்ணணும். இல்லங்க, டிஃப்ரெண்டா நம்ம நாட்டுல இருந்தா தான் 4 பேர் நம்மள திரும்பி பார்ப்போம். டான்ஸ் இருக்கு, ரொமான்ஸ் இருக்கு, ஃபைட் வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கு சார். நீங்க உலக வரலாற்றுல அதுலயே இல்லாத அளவுக்கு ஃபைட். அதுதான், அது அந்த ஒரு சீனே எனக்கு போதுங்க. அந்த ஒரு சீனே எனக்கு, அந்த ட்ரெயின் வந்து வேகமா வருது இல்ல, அத வந்து நான் ஒரு வரலாறுல நிறுத்துறது, அதுவே வந்து பயங்கர மாசா இருக்கும் படத்துக்கு. இவனுங்க பண்ற பைத்தியக்காரத்தனத்துக்கு இவனுக்கு கூட்டு போட்டு பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் விடுங்கடா. அதை விட்டுட்டு இவனுங்களை சினிமாக்குள்ள கூட்டு வந்து சினிமாவையும் கெடுத்து சினிமா பார்க்குற ரசிகனோட அந்த ரசனையும் குறைக்கிறீங்கடா. முன்னாடி காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்திய சினிமாவுக்கு இந்தி சினிமா தான் அடையாளமே. ஆனால் இன்னைக்கு இந்தி சினிமா நம்ம பயங்கரமாக ட்ரோல் பண்ணுறோம்ல, இதுக்கு மிக முக்கிய காரணம் இந்த மாதிரி இந்த சோஷியல் மீடியாவில் ஃபேமஸ் ஆகிட்ட இந்த இன்ஃப்ளூயன்ஸ்லாம் இருக்காங்கல்ல, இவனுங்களை தூக்கி இந்த சினிமாவுக்குள்ளே விட்டது தான் இன்னைக்கு நம்ம இந்தி சினிமாவை கிண்டல் பண்ணுறதுக்கு காரணமே. அப்புறம் இதை பார்க்குற ஒரு சில பேர், ஏன் இந்த மாதிரி சாதாரண நாட்கள்லாம் வந்துட்டு பெரிய ஆளாக வரவே கூடாதா அப்படின்னு ஆகும்னு பேசலாம். ஆக்சுவலாக இங்கே யார் வேணாலும் வரலாம், அதெல்லாம் தப்பு இல்லை. பட் அதுக்கான அந்த தகுதியோட வாங்க அப்படின்னு தான் சொல்றது. அதே மாதிரி இதுக்கான தகுதியோட இங்க பல பேர் இருக்கிறாங்க, அவங்களும் வரணும் தான் சொல்றது. உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இந்த KGF 2 எடிட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் தான். அவர் வந்துட்டு இந்த மாதிரி யூடியூப்ல சாதாரணமா இருக்கிற ஒரு பையன் தான். பட் இந்த KGF படத்தை வந்துட்டு அவரோட வேர்ஷன்லாம் பயங்கரமா எடிட் பண்ணி ரிலீஸ் பண்ணதை பார்த்து அந்த படத்தோட டைரக்டர், நீ சூப்பரா எடிட் பண்றப்பா, உனக்கு ஒரு சான்ஸ் தரேன், KGF 2 ட்ரெய்லர் கட்ட நீ பண்ணு, நீ பண்ணுறது எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததுன்னா அந்த படத்துக்கு நீ தான் எடிட்டர் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தாரு. அந்த பையனும் சூப்பராக எடிட் பண்ணா. அதுக்கப்புறம் KGF 2க்கு அந்த சின்ன பையனை தான் எடிட்டராகவே போட்டார். இது வந்துட்டு திறமைக்கு கை கொடுக்குறது. Ujjwal is all of 20 years. When he joined us, he was 17. அதே மாதிரி இந்த ஹிப்பா பாதி அவர் வந்துட்டு இந்த ரோட்ல பாடுற அந்த கானா பாட்டு பாடுற ஒரு சில பசங்க வந்துட்டு நல்லா பாடுறீங்க அப்படின்னு சொல்லி, நீங்களாம் சூப்பராக பாடுறீங்க, என்னோட அடுத்த படத்தில் நான் கம்போஸ் பண்ணுற அடுத்த படத்துக்கு நீங்கள் பாடுறீங்க அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தாரு. இது திறமையானவங்களை உள்ள கொண்டு வருது. வரைஞ்சின்னு போற மஞ்சா கலர் மாஸ்க் போட்டு தப்பால்னு உன்ன நான் வெச்சண்டி டார்கெட். சரி, இங்க பாட்ட என் படத்துல பாடுறியா? பாருங்க. இப்பதான் மைக்கேல் பாடினா, அத்து நீ தான் கானா கோகுல் அத்து படமோ இண்டிபெண்டன்ட் மியூசிக்கோ உங்களோட ஒரு பாட்டு பண்ணியே தீர்றானா? ஏன் கண்ணு தெரியாத ஒருத்தர் ரொம்ப அழகா, உண்மையிலேயே ரொம்ப அழகா அவரே வாசிச்சு ரொம்ப சூப்பரா பாடினாரு. அவருக்கு இங்க சினிமா சான்ஸ் கிடைச்சிருக்கு. கன்னி தீவு பொண்ணா கட்டெரும்பு கண்ணா கட்டு மர துடுப்ப போல இடுப்பாட்டுறா, ஒன்றியத்தின் தப்பாலே ஒன்னும் இல்லை இப்பாலே வந்து வேலை பாரு நாடு வளரும் தன்னால. அதே மாதிரி AR ரஹ்மான் மாதிரியே ஒருத்தர் பாடினார் இல்லையா, அவரை கூப்பிட்டு AR ரஹ்மான் அவர்கள் பாராட்டி அவரோட ஸ்டேஜ்ல அவர் பாட வச்சிருக்கிறாரு. இதுதான் உண்மையாவே திறமைக்கு மதிப்பு கொடுத்து அவங்கள வெளிக்கொண்டு வர்றது, சினிமாக்குள்ள சேர்க்கறது. பட் நான் கோமாளித்தனம் பண்ணிட்டேன், நான் ஃபேமஸ் ஆகிட்டேன், அதனால நான் சினிமாக்குள்ள வரதுன்றது அது சினிமாவை கெடுக்கிறது. இந்த கோமாளித்தனம் பண்ணி இந்த ஃபேமஸ் ஆனவங்க கூட நம்ம விட்டுறலாம். ஏன்னா அவங்க ஏதோ ஒரு பொழுதுபோக்காக ஒன்று பண்ணாங்க, அது வந்துட்டு ட்ரெண்ட் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் வந்துருச்சு, அவங்க ட்ரெண்டிங் வந்து ஃபேமஸ் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவங்கள தேடி சினிமா வாய்ப்பு வரும்போது சரி ஓகே நம்ம இந்த பக்கம் காசு சம்பாரிச்சோம், அதே மாதிரி சினிமாவில் நடிச்சு நம்ம காசு சம்பாதிக்க போகிறோம் அப்படின்ற பேரில் அவங்க சினிமாக்குள்ளே வராங்க. ஸோ அதனால் நம்ம அவங்கள கூட நம்ம விட்டுறலாம். ஆனால்
இந்த மாதிரி ஆட்களுக்கு திறமை இல்லைன்னு நல்லா தெரிஞ்சும் அவங்க ஃபேமஸாக இருக்கிறாங்கன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டுமே அவங்கள தன்னோட திரைப்படம் நடிக்க வைக்கிறானுங்க பார்த்தீங்களா. இவனுங்களுக்கு எங்கே போச்சு அறிவுனே தெரியல. ஒரு இயக்குனருக்கு நல்லாவே தெரியும் உண்மையாகவே சினிமா கனவோட சினிமா ஆசைகளோட யார் இங்கே சுற்றிட்டு இருக்கிறா, யாருக்கு நம்ம சரியான வாய்ப்பை கொடுக்கணும், இந்த கதாபாத்திரத்துக்கு இவங்க சரியா இருப்பாங்க, இவங்க தான் உண்மையாகவே சினிமாக்காகவே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில இயக்குனர்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அந்த இயக்குனர் பல இடத்துல எனக்கு வந்து வாய்ப்பு கொடுங்க, நான் வந்து ஒரு புதுமுக இயக்குனர், நான் ஒரு படத்தை நல்லா இயக்குவேன்னு ஒரு நல்ல கதையை கையில் வச்சுட்டு எத்தனையோ இடத்துக்கு எத்தனையோ அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு ஏறி இறங்கியிருப்பாங்க. இவங்க இயக்குனர் வாய்ப்பு தேடும்போது இவங்க கூடவே யாரோ ஒரு நபர் நடிப்புக்காக வாய்ப்பு தேடி வந்திருப்பாங்க. அப்படி நம்ம தேடி போகும்போது ஒரு நல்ல நடிகனா இவனும் இருந்தான் இல்லையா. ஸோ இவங்கெல்லாம் நம்ம படத்துக்குள்ளே கொண்டு வரணும்னு ஒரு இயக்குனர் தான் அந்த அறிவே இருக்கணும். இதில் நம்ம கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நடிகர் சங்கம் என்ன கலட்டிட்டு இருக்குன்னே தெரியல. ஆக்சுவலாக இண்டஸ்ட்ரியிலேயே அதிகமான சங்கம் இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரி இந்த சினிமா இண்டஸ்ட்ரி தான். கிட்டத்தட்ட 20க்கும் மேலே சங்கங்கள் இருக்குது. லைட்மேன் யூனியன், டெக்னீஷியன் யூனியன், டப்பிங் யூனியன்னு அவ்வளோ யூனியன்ஸ் இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்குது. எந்த ஒரு படத்துலையும் டெக்னீஷியன் யூனியனில் மெம்பர் கார்டு இல்லாத எந்த ஒரு நபரும் எந்த ஒரு படத்துக்கு ஒர்க் பண்ணவே முடியாது. அதே மாதிரி தான் லைட்மேன் யூனியனும் எந்த ஒரு மெம்பர் இல்லாத லைட்மேன் யூனியனும், அதாவது வெளியிலேருந்து மெம்பர் இல்லாமல் வெளிலேருந்து வர எந்த ஒரு நபரும் அந்த ஒரு படத்தில் ஒர்க் பண்ணவே முடியாது. ஏன் பக்கத்து ஸ்டேட்ல இருந்து கூட இந்த ஸ்டேட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து ஒர்க் பண்ணக்கூடாது அப்படின்றதான் ஒரு சங்கத்தோட ரூல்ஸே. அதே மாதிரி நான் டப்பிங் ஆர்டிஸ்ட் ஒரு படத்துக்கு டப்பிங் பண்ணுறாங்க அப்படின்னா நான் டப்பிங் ஆர்டிஸ்ட், அதாவது அந்த டப்பிங் யூனியனில் மெம்பராக இல்லாத யாருமே எந்த ஒரு படத்துக்கு ஏன் சீரியலுக்கு கூட டப்பிங் பண்ணக்கூடாதுன்றது தான் அந்த சங்கத்தோட ரூல்ஸே. இந்த டெக்னீஷியன் யூனியன், லைட்மேன் யூனியன், டப்பிங் யூனியன் பல யூனியனில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ஏன்னா அந்த சங்கத்தில் மெம்பராக இருக்கக்கூடிய நபர்களோட அந்த வாழ்வாதாரம் எக்காரத்தை கொண்டு பாதிப்படையவே கூடாது. அதே மாதிரி மெம்பராக இருக்கிற மட்டும்தான் வேலை செய்யணும், வேற எவனும் வேலை செய்யக்கூடாது அப்படின்னு அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் போட்டு ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் கார்டு எடுக்கணும்னா கூட அவங்க வந்துட்டு 2 படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கணும். ஒரு படத்தில் வந்துட்டு டைட்டில் கார்டில் வந்துட்டு இணை இயக்குனர், துணை இயக்குனர், இல்லை அசிஸ்டன்ட் குரூப்பில் ஏதோ ஒரு இடத்துல அவங்களோட பேர் வந்தால் மட்டும்தான் யூனியனில் அவங்க வந்துட்டு இந்த மெம்பர் கார்டே கொடுப்பாங்க. இவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இந்த யூனியன்ஸில் ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் இந்த நடிகர் சங்கம் மட்டும் ஏன் இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறதுலன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. நடிகர் சங்கம், சின்னத்திரை நடிகர் சங்கம், இந்த இணை துணை நடிகர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சங்கங்கள்லாம் நிறையவே இருக்குது. அவங்க அந்த சங்கத்தில் உறுப்பினர் ஆகிறதுக்கு 2 லட்சத்திலிருந்து 4 லட்சம் வரையும் காசு பே பண்ணி கார்டு எடுக்கணும். அவங்க கார்டு எடுத்தால் மட்டும் பத்தாது, அந்த சங்கத்துக்கு அவங்க மாதம் சந்தா கட்டணும். அது மட்டும் இல்லாமல் அவங்க ஏதோ ஒரு மேனேஜர் மூலயமாவோ இல்லை இந்த கம்பெனி மேனேஜர் ஏதோ ஒரு யூனிட் மூலயமா ஒரு படத்தில் நடிக்கிறாங்க அப்படின்னா அந்த படத்தில் நடித்து முடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்துட்டு 25-30 நாளுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு பேமெண்ட்டே வரும். அந்த பேமெண்ட்டில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் சங்கத்துக்கு கொடுத்துட்டு தான் இவங்களுக்கு சம்பளமே கைக்கு வரும். அதுல இந்த பெரிய கேரக்டரு டயலாக் இருக்கிற கேரக்டர்லாம் கிடையாது. கும்பலோட கும்பலாக நின்னாலும் அவங்களுக்கும் இதே நிலைமை தான். அவங்களுக்கு வந்துட்டு 1 மாதம் கழிச்சு பேமெண்ட் வரும். அந்த பேமெண்ட்டில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் சங்கத்தில் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் இவங்க கைக்கு வந்து அந்த அமௌண்ட்டே கிடைக்கும். இவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இந்த நடிகர் சங்கத்துக்கு இருக்குது. ஆனால் அந்த இணை துணை நடிகர்களுக்கு, இந்த நடிகர் சங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த உறுப்பினர்களுக்கு அவங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு அமையிற அளவுக்கு இவங்க எந்த ஒரு பெரிய நடவடிக்கையும் எடுக்கிறதே கிடையாது. இதில் இந்த நலிவடைந்த நடிகர்களுக்கெல்லாம் நாங்கள் ஊக்கத்தொகை கொடுக்குறோம் அப்படின்ற பேச்சு வேறு. இவங்க அந்த நலிவடைந்த நடிகர்களுக்கு ஊக்கத்தொகை கொடுக்கறத விட இருக்கிற நடிகர் உறுப்பினர்களுக்கு எப்படி அவங்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்தலான்றதை அவங்க யோசிச்சாலே போதும். ஆக்சுவலாக இந்த நடிகர் சங்கம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏன்டா இன்ஸ்டியூட்லையும் கூத்துப்பட்டிலையும் நடிப்பை கற்றுக்கிட்டு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி கார்டு எடுத்து அவன் சங்கத்துக்கு மாதம் சந்தா கட்டிக்கிட்டு நடிக்க வாய்ப்பு இல்லாமல் அவன் தெருவாக சுற்றிட்டு இருக்கிறான். இந்த பைத்தியக்காரனுங்க ஏதோ இந்த சோசியல் மீடியா 4 பைத்தியக்காரத்தனமாக வீடியோ பண்ணி ஃபேமஸ் ஆகிட்டான் அப்படின்றதுக்காக அவனெல்லாம் கூப்பிட்டு நீ சினிமாவில் நடிக்க வச்சுனா அப்புறம் சங்கம் கலட்டுறதுக்காக இருக்குது அப்படின்னு நடிகர் சங்கம் தான் முன்னாடி வந்து கேட்கணும். ஆனால் பாருங்க, இந்த நடிகர் சங்க எலெக்ஷனில் இவனுங்க என்னமோ இந்த நடிகர் சங்க எலெக்ஷன் மூலயமா தான் இந்திய பொருளாதாரத்தையே தலை குப்புற திருப்புற மாதிரி அவ்வளோ ஃபிலிம் காட்டுவானுங்க. இந்த நடிகர் சங்கம் அப்படின்றது இந்த எலெக்ஷன் அப்போ மட்டும் ஃபிலிம் காட்டுறதை விட்டுட்டு இந்த மாதிரி கோமலித்தனம் பண்ணிட்டு நாங்களாம் ஃபேமஸாக இருக்கிறோம், அதனால இந்த சினிமாக்குள்ளேருந்து சீரியலுக்குள்ளே வரேன்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்கள பிடிச்சி கேட்கணும். நீ எந்த இன்ஸ்டியூட்ல எந்த கூத்துப்பட்டில் போய் நடிப்பை கற்றுக்கிட்ட, உன்கிட்ட யூனியன் மெம்பர் கார்டு இருக்கா, நீ எத்தனை மாதம் சந்தா கட்டியிருக்க அந்த கார்டை காட்டு. இல்லைனா நீ ஏதாவது இன்ஸ்டியூட்ல போய் நடிப்பை கற்றுக்கிட்டு இருப்பல அவங்ககிட்ட போய் ஒரு முதல்ல லெட்ரு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி சங்கம் தான் உள்ளே இறங்கி பேசணும். அதை விட முக்கியமாக இந்த கோமாளிங்களாம் வந்து நாங்களாம் படம் எடுக்க போகிறோம், நாங்களாம் படத்தில் நடிக்க போகிறேன், இவர் தான் டைரக்டர், இவர் தான் ஹீரோன்னு சொல்லி இந்த யூடியூப் சேனல்ஸுக்கு இந்த நியூஸ் சேனல்ஸ் அந்த இன்டர்வியூ கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அப்படி இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு முன்னாடி நாங்கள் இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு உங்கள் பர்மிஷன் வேணும் அப்படின்னு
சங்கத்துக்கிட்ட இருந்து அவனுங்க லெட்ரு வாங்கினதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து அந்த இன்டர்வியூ கொடுக்கணும் அப்படின்னு சங்கம் ஒரு ரூல்ஸ் போடணும். ஏன்னா சங்கம்னா ஒரு நேர்மை இருக்கணும், சங்கத்தை பார்த்தா ஒரு பயம் இருக்கணும். ஏய் நம்மளா டக்கு டக்குன்னு இந்த மாதிரி பண்ணிட்டோன்னா சங்கத்தையும் கேள்வி கேட்பாங்க, நம்மளால பதில் சொல்ல முடியாது, அது எனக்கே பிரச்சனையாடும் அப்படின்னு இந்த சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு சங்கம்னா ஒரு பயம் இருக்கணும். முக்கியமாக அந்த உறுப்பினர்களோட வாழ்வாதாரத்துக்கு சங்கம் தான் உத்தரவாதம் கொடுக்கணும், சங்கம் தான் பக்கபலமாக இருக்கணும். அதுக்கு தான் சங்கம். ஒன்றுமே பண்ணாமல் சும்மா அந்த எலெக்ஷனை மட்டும் ஆகும்னு சீனை போட்டு இருக்கிறதுக்கு ஒரு சங்கம் தேவையே கிடையாது. சரி, சினிமான்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கனவு தொழிற்சாலை. இந்த சினிமாவில் பெருசாக சாதிக்கணும் அப்படின்ற லட்சம் கனவுகளோட இங்கே எத்தனையோ இளைஞர்கள் எத்தனையோ பேர் சுற்றிட்டு தான் இருக்கிறாங்க. ஆக்சுவலாக ஒரு பொருளை திருடுறது மட்டும் திருட்டு கிடையாது, ஒருத்தரோட கனவு அவங்களோட ஆசையை திருடுறதும் ஒரு மிகப்பெரிய திருட்டு தான். எனக்கு தெரிஞ்சு ஒருத்தரோட அந்த ஆசை கனவு லட்சியத்தை பறிக்கிறதுன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு பாவமும் கூட. அப்புறம் ஒரு சில பேர் அவங்களும் பாவம் தானே, அவங்களும் கஷ்டப்பட்டு தானே வராங்க அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக இதெல்லாம் கஷ்டம் அப்படின்னா இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் நம்ம மானம் போகிறத விட மூட்டை தூக்கி பிழைக்கலாம், செங்கல் தூக்கி பிழைக்கலாம் அப்படின்னு எத்தனையோ பேர் இன்னமும் பிழைச்சிட்டு தான் இருக்கிறாங்க. அதை விட இது ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. இன்னொன்று, இந்த மாதிரி நம்ம பாவம் பார்த்து அதாவது திறமையே இல்லாதவங்கள நம்ம ஆகா ஓஹோன்னு பண்ணுறதுனால தான் கடைசியில் அது எங்கே வந்து தீர்மானிக்குது. தமிழ்நாட்டில் எவ்வளோ லேடி பாடி பில்டர்ஸ் இருந்தாலும் கூட பாடி பில்டிங்னா என்னன்னே தெரியாத தற்கொலைகளெல்லாம் கூப்பிட்டு வச்சு அவார்டு கொடுக்குற கேவலமான விஷயம் இங்கே தான் நடக்குது. உலகத்திலேயே எண்ணெய் தேய்ச்சதுக்கெல்லாம் அவார்டு கொடுத்த குரூப்பு நம்ம குரூப்பு தான். இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுங்க பண்ணுற ஏதோ ஒரு பைத்தியக்காரத்தனத்தினால ஃபேமஸ் ஆகிட்டாங்க, அவங்க வந்துட்டு ட்ரெண்டிங்கில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்துட்டு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்கன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் அவங்களுக்கு அந்த பாடி பில்டிங் அப்படின்றதுக்குலாம் அவார்டு கொடுத்தது. இல்லைனா கேட்டகிரியே இல்லாத, அதாவது லேடின்ற கேட்டகிரியே இல்லாத ஒரு இடத்துல ஒரு பெண்ணை அந்த ஷோ பண்ண வச்சு வெறும் எண்ணெயை மட்டும் தேய்ச்சி விட்டு இவங்க தான் பாடி பில்டர், இவங்க தான் சிங்கப்பெண் அப்படின்னு கேவலமாக அவங்களுக்கு அவார்டு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை நமக்கு வந்திருக்காது. அதாவது நீ வந்துட்டு சோஷியல் மீடியாவில் ஃபேமஸாக இருக்கிறமா, அதனால் உனக்கு அவார்டு கொடுத்தோம் அப்படின்னா எங்களோட கமிட்டி வந்துட்டு உன்னால் ஃபேமஸ் ஆகும் அப்படின்ற பேரில் தான் அந்த டுபாகூர் பாடி பில்டருக்கு வந்து அந்த அவார்டு கொடுத்தது, அந்த பரிசு கொடுத்தது. இது அந்த விழாவையே அசிங்கப்படுத்துகிற மாதிரி ஆயிடுச்சு. இப்படி தகுதியே இல்லாதவங்கள நம்ம தலையில் தூக்கி வச்சு கொண்டாடணும் அப்படின்னா அது எந்த துறையாக இருந்தாலும் சரி அது நாசமாக தான் போகும், நம்ம நாடாக இருந்தாலும் சரி. இப்படி தகுதியே இல்லாதவங்களுக்கு சினிமா வாய்ப்பை கொடுத்துட்டு கடைசியில் அங்கே பாருங்க மலையாளத்தில் என்னமா சினிமா எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நாம் புலம்பிட்டு தான் உட்காரணும். உங்களுக்கு இன்னும் புரியல அப்படின்னா கடைசியாக ஒன்றே ஒன்று சொல்கிறேன், புரியுதான்னு பாருங்கள். பழைய நடிகர் சந்திரபாபு இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு சினிமாவில் பெருசாக சாதிக்கணும் அப்படின்னு சினிமா கனவோடு சுற்றின ஒரு மிகச்சிறந்த ஒரு திறமைசாலி. அவர் எத்தனையோ ஸ்டுடியோ ஏறி இறங்கி சினிமா வாய்ப்பை தேடி பயங்கரமாக அலைஞ்சிட்டே இருந்தார். ஒரு கட்டத்தில் யாருமே வாய்ப்பு தரல முடிவெடுத்ததுக்கப்புறம் ஒன்று நடிகனானும் இல்லை ஸ்டுடியோவில் செத்து போயிடணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஜெமினி ஸ்டுடியோவில் ஒரு படத்தோட ஆடிஷனுக்கு போயிருந்தாரு. அங்கேயும் வாய்ப்பு கிடைக்கலன்னு தெரிஞ்சு அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்து அதில் அந்த மயில் தூத்தம்னு சொல்லுவாங்க, அது கிட்டத்தட்ட விஷம் தான், அது மயில் தூத்தத்தை கொட்டி கடகன்னு குடிச்சிட்டாரு. ஏன்னா ஒன்று நடிகனானோ இல்லை ஸ்டுடியோலே செத்து போயிடணும் அப்படின்றதுக்காக அந்த மயில் தூத்தம் அந்த விஷத்தை வந்து போட்டு குடிச்சிட்டாரு. பக்கத்தில் இருந்தவங்களும் ஐயோ என்ன இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி டக்குன்னு அவர் கூட்டு போட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்க. அவர் பண்ணது தற்கொலை முயற்சி இல்லையா, அதனால் அவர் கண்ணு முடிச்சு பார்க்கும்போது போலீஸ்காரங்க என்ன பண்ணிட்டாங்க, நீ தற்கொலை முயற்சி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி அவர் கொண்டு போயிட்டு கோர்ட்டில் ஒப்படைச்சிட்டாங்க. கோர்ட்டுக்கு போன உடனே ஜட்ஜி என்ன பண்ணாருன்னா, நீ ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டார். அதுக்கு சந்திரபாபு அவர்கள், நான் நடிக்கணுன்ற ஆசையோடு வந்தேன், எனக்கு வாய்ப்பு கிடைக்கல, அதனால என் வாழ்க்கையே வெறுத்து போச்சு, அதனால அதை நான் பண்ணேன் அப்படின்னு சொன்னார். மறுபடியும் ஜட்ஜி அவர்கள், இனிமேல் நீ இப்படி செய்வியா அப்படின்னு கேட்டதுக்கு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கு ஜட்ஜி ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு வத்தி குச்சியை கொளுத்தி நெருப்போட கையில் வச்சதாரு. உடனே ஜட்ஜி அவர்கள் ஏன் அப்படி செய்கிற அப்படின்னு கேட்டதுக்கு, நான் இப்போ கொளுத்தி வச்சேன் இல்லையா, அதை வந்துட்டு உங்களால் பார்க்க தான் முடியும் ஆனால் உணர முடியாது. அந்த மாதிரி தான் சினிமான்றது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கனவு. நான் வந்துட்டு ஒன்று நடிகன் ஆகணும் இல்லை சாகணும் அப்படின்ற முடிவில் இருக்கேன், அதனால என்னால் எதுவும் உறுதியாக சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு நடிக்கிறதுல அவ்வளோ ஆர்வமா அப்படின்னு ஜட்ஜி அவர்கள் கேட்ட உடனே ஷேக்ஸ்பியரோட இங்கிலீஷ் டைலாக் பேசி ஜட்ஜே மிரண்டு போகிற அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று சந்திரபாபு அவர்கள் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு ஜட்ஜி அவர்கள், இவ்வளோ திறமையை வச்சுட்டு சுலபமாக உயிரோட பார்த்தியா அப்படின்னு, நன்னடத்தை காரணமாக நானே உனக்கு ஜாமீன் வழங்குறேன், நீ 1 வருஷம் போலீஸ் ஸ்டேஷனில் வந்துட்டு தினமும் கையெழுத்து போடணும் அப்படின்னு ஜட்ஜி அவர்களே ஜாமீன் கொடுத்து அமைச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் சந்திரபாபு அவர்கள் நடிப்புக்கான வாய்ப்பு கிடைச்சி அவர் இந்த சினிமா துறையில் அவரோட திறமையை எந்த அளவுக்கு வெளிப்படுத்தி ஒரு மிகச்சிறந்த ஒரு நடிகராக வலம் வந்தார் அப்படின்றது எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். சந்திரபாபு அவர்களோட வாழ்க்கையில் நடந்த இந்த ஒரு நிகழ்வு அப்படின்றது ஒரு உண்மையான ஒரு ஆசை இருக்கிற ஒரு கலைஞனுக்கு நிகழ்ந்த ஒரு நிகழ்வு. இது அப்படியே இந்த ஜென்ரேஷன் நம்ம வந்தோம் அப்படின்னா, இந்த பிளாக் ஷிப் டீம் வந்து பாபா பிளாக் ஷிப் அப்படின்னு ஒரு டுபாகூர் குப்பை படத்தை எடுத்தாங்க. அந்த படத்தை எடுத்தவரெலாம் எந்த அளவுக்கு அறிவு இருந்தது அப்படின்னு தெரியல. சரி, ஓகே. அந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஜிபி முத்து அவர்கள் ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி பண்ணியிருப்பாரு. அந்த கெஸ்ட் ரோல் அவர் வந்துட்டு என்ன சொல்லுவார் அப்படின்னா,
இங்கே பாருங்க நீங்களும் சூசைட் பண்ணிக்கூடாது, நானும் பார்த்தீங்கன்னா சூசைட் அட்டன் பண்ணேன், என் குடும்ப கஷ்டத்துக்காக சூசைட் அட்டன் பண்ணேன், அதுக்கப்புறம் இந்த தற்கொலை வந்துட்டு ஒரு தீர்வு கிடையாது அப்படின்னு சொல்லி நான் தற்கொலை பண்ணுறது தப்புன்னு முடிவு பண்ணி நான் தற்கொலை பண்ணுறதை விட்டுட்டேன், இப்போ பாருங்க நான் எவ்வளோ நல்லா இருக்கேன் அப்படின்னு ஜிபி முத்து அவர்கள் பேசியிருந்தார். ஆக்சுவலாக அவர் சொல்கிறத பார்க்கும்போது அவர் குடும்பத்தில் வந்து பெரிய கஷ்டம் போல இருக்கு, பண கஷ்டம் போல இருக்கு அப்படின்னா அவங்க குழந்தைங்களை படிக்க வைக்க முடியலையேன்னு அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டார் போல, தற்கொலை முயற்சி எடுத்தார் போல. அப்படி இல்லைன்னா அவர் குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அவங்க வீட்டில் தினமும் கடன் பிரச்சனைனால அவர் வந்துட்டு தற்கொலை முயற்சி எடுத்தார் போல அப்படின்னு தான் நமக்கு தோணும். ஆனால் அவர் தற்கொலை முயற்சி செஞ்சதுக்கான காரணம் டிக்டாக்ல ஒரு லேடி, அவங்க பேர் வேணாம், அந்த லேடி கூட இவர் வந்து தொடர்பு படுத்தி பேசி அந்த லேடி கூட இவர் சேர்ந்து ஒன்றா வீடியோலாம் போட்டு ஒன்றா இன்டர்வியூலாம் கொடுத்து அது அவங்க குடும்பத்துக்குள்ளே தெரிஞ்சு குடும்பத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகி அதுக்கப்புறம் அந்த லேடி கூட தொடர்பு பற்றி பேசி நம்ம மானம் போச்சு அப்படின்றதுக்காக தான் அவர் சூசைட் அட்டம்ப்டே பண்ணார். ஆனால் இதை அவனுங்க அந்த படத்தில் எப்படி காட்டுறாருன்னா அவர் ஏதோ குடும்ப கஷ்டத்துக்காக குடும்பத்தில் பசங்களை படிக்க வைக்க முடியல கடன் பிரச்சனைக்காக அவர் ஏதோ சூசைட் அட்டம்ப்ட் பண்ண மாதிரி அந்த படத்தில் வந்துட்டு அப்படியே பொய்யா திரிச்சு பேசுறானுங்க. பட் இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரபாபு அவர்கள் பண்ணதும் சூசைட் அட்டம்ப்ட் தான், ஜிபி முத்து அவர்கள் பண்ணதும் சூசைட் அட்டம்ப்ட் தான். பட் நோக்கம் அப்படின்றது வேற. இதுதான் உண்மையான கலைஞர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம். இந்த சமூகத்துல ஒரு மனுஷன் சாதிக்கணும் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்றது ஒரு பிக் எமோஷன். அந்த எமோஷனை இந்த மாதிரி கோமாளிகள் வந்து காலி பண்றது அப்படின்றது இந்த சமூகத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கேடு. அது அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தப்பான ஒரு உதாரணமாக அமைஞ்சிடும். அண்ட் இன்னொரு விஷயம், நாம செய்யற விஷயங்களை எல்லாத்தையும் நியாயப்படுத்துறத விட இந்த சமூகத்துக்கு எது நியாயமோ அதை செஞ்சுட்டு போயிடணும். என்னடா சமுதாயங்க விதாயன்னு பேசிட்டு இருக்க? இந்த மக்கள் யார் தெரியும்ல, நாங்க பிளான் பண்ற வாழ்க்கைய வாழ்ற பப்பட்ஸ், ஜஸ்ட் பப்பட்ஸ். IPL வேர்ல்டு கப்னு போய்கிட்டே இருப்பானுங்க. இவ்வளவு தாண்டா அவனுங்களுக்காக நீ ஏன் இவ்வளவு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்க?